ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து எனக்கு டப்பிங் இருக்குது, அதனால தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து எப்போதுமே 8:30க்கு மேலே தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு சீக்கிரமாக சாப்பிட வேண்டிய நிலைமை, சாப்பிடவே முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். எனக்கு பஸ்ஸில் போனால் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கி, அதனால் நானும் அம்மா ஸ்கூட்டிலேயே போயிடலாமேன்னு பிளான் போட்டோம். நல்லா பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு மெயினாக ஏர் செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு வழியாக தூத்துக்குடியும் ரீச் பண்ணியாச்சு. ஸ்கூட்டியில் வந்து எனக்கு அவ்வளோ லாங்கில் போகிறேமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் இல்லை, ஜாலியாக தான் இருந்தது. ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்னுடைய டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, நம்ம வந்து டப்பிங் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிருவோமா, பர்ஃபெக்டாக வந்துருமா அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. பட் ரொம்பவே வந்து சூப்பராகவும் சிறப்பாகவும் வந்து முடிஞ்சது. அந்த வீடியோ கிளிப் வேணா சின்னதாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்க. கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்லிட்டு முடிவெடு, இனிமேல் கடன் அடைஞ்சிரும். சிரிப்பாக இருக்குல்ல, சிரிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து டேரக்டர் சார் தான். ஸோ அவங்க தான் அது. இந்த ட்ரெஸ்ஸில் நான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக கிளம்பும் போது எங்கள் டீமில் ஒரு சார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சார் வந்து அட்வொகேட்டு, யாருமே வந்து சாதாரணப்பட்ட ஆட்கள் இல்லை, எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்து தான் வந்திருக்காங்க. என்ன சார்? கார்த்திகா வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில். டரராக இருக்கும் கார்த்திகா சீன். சட்டங்களாயிரம் படத்தில் யாரும் பாருங்க. எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் டெய்லி ஸ்டோரி ஸ்டேட்டஸு அந்த மாதிரி வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா ரைவல் கிட்ட அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த டிராஃபிக்கெல்லாம் கடந்து போகிறதுக்குள்ள சரியான பசியுமே வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஸ்கூட்டியை ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு விட்டுட்டோம். நான் வந்து சில்லி பிரியாணி ஆர்டர் போட்டேன், அம்மா எம்டி பிரியாணி. ஸோ ஆஃப் ஆயிலுமே நான் போட்டிருந்தேன். ரொம்பவே திருப்தியாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் எங்களுடைய பயணத்தை தொடங்கிவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.